ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த வராகி அம்மாவை ஒரு சாதாரண கல்லாக நினைக்காம உனக்கு நல்லது செய்ய வந்த தாயா நினச்சி இதை கேட்டினா நீ எதிர்பார்த்ததுக்கும் அதிகமாகவே உனக்கான நல்ல விஷயங்களை நான் செஞ்சு முடிப்பேன் என் செல்லமே. நான் சொல்வதை முழுவதுமாக கேட்டு முடிக்கும் நொடி நிச்சயமாக உன் மனசுக்குள்ளேயே பல மாறுதல்கள் வரும். அப்படி இருக்கும்போது வாழ்க்கையில் மாற்றங்கள் வராமலா போயிடும். நீ எதிர்பார்த்ததற்கும் அதிகமாகவே பல நல்ல விஷயங்களையும் நல்ல செய்திகளையும் உன் வாழ்வில் வரவழைத்து உருவாக்கி உனக்கான மகிழ்ச்சியையும் நான் தரப்போகிறேன். இனி நடக்கும் அனைத்தும் உனக்கான நல்லதாகவும் நடக்கும்படி நன்மையாகவும் முடியும்படி உன் முயற்சிகளுக்கெல்லாம் நான் பலனை கொடுக்கப் போகிறேன் என் செல்லமே. இந்த வராகி அம்மாவின் ஆசையோடு நீ நினைத்தது அனைத்தும் நடந்து முடியப் போகுது. எவ்வளவோ துன்பங்களும் பிரச்சனைகளும் வந்தபோதும் கூட கலங்கி நின்று நேரத்தை விரயமாக்காமல் என் வராகி அம்மா எனக்கான நல்லது செய்வாங்க நம்பிக்கையோடு என்னை நம்பி ஓடி வந்தாய்தானே. நிச்சயமாக உன் வாழ்க்கையில் வெற்றியை நான் உருவாக்குறேன். நீ ஒருபோதும் கவலைப்பட வேணாம். உனக்கு துணையா இந்த வராகி தாய் நான் எப்போதும் இருப்பேன் என நம்பி துணிந்து முடிவெடு என் செல்லமே. உன் வாழ்க்கையில் துன்பம் வந்தால் அதை நான் விரட்டி அடிப்பேன். நேற்று நடந்த விஷயங்களை வச்சு இன்னைக்கு உன் வாழ்க்கையில் இதுதான் நடக்க போகுதுன்னு நீயாக தீர்மானம் செய்ய வேண்டாம். எதையும் எப்போதும் எந்த நொடியிலும் மாற்றுவதற்கு தயாராக மாற்றங்களை உருவாக்குபவள் இந்த வராகியம்மா நான் அல்லவா. இனி உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நீ எதிர்பார்த்தது போலவே நீ ஆசைப்பட்டது போலவே நடக்கும்படி சந்தர்ப்ப சூழ்நிலையை உனக்கு சாதகமாக நான் மாற்ற போகிறேன். எல்லாமே இனி உன் நம்பிக்கைக்கு ஏற்றாற் போலவே நடந்து முடியும். நான் உனக்கு எதுவுமே நல்லது செய்யலை, உன் வாழ்க்கையில் இன்னும் மன நிம்மதியும் முழுமையும் வரவில்லை என்று தானே வருத்தப்படுகிறாய். நான் உனக்கு கொடுத்ததெல்லாம் நிச்சயம் நீண்ட நாளுக்கு நிரந்தரமாக உன்னுடனேயே தங்கப் போகுது. உன் வாழ்க்கைக்கான வெகுமதியையும் உன் கைகளிலேயே நான் ஒப்படைக்கிறேன். உன்னை அவமானப்படுத்துபவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு நீ வார்த்தைகளில் பதில் சொல்ல வேண்டாம் என் செல்லமே. உன் வாழ்க்கையவே நீ பதிலாக சொல்லும்படி நான் செய்வேன். உன் தலை நிமிர நிமிர உன்னை ஏமாற்றியவர்களும் குறை சொன்னவர்களும் அவமதித்தவர்களும் வேதனைப்பட்டு தலை குனிந்து தன் தவறை உணர்ந்து திருந்தி மாறப் போகிறாங்க. உன் வாழ்க்கையில் என்ன நஷ்டம் வந்தாலும் என்ன கஷ்டம் வந்தாலும் அனைத்துமே சோதனைகள் தான் என்பதை புரிந்துகொள். நீ பழக்கூடிய சோதனைகளிலிருந்தும் கஷ்டங்களிலிருந்தும் உனக்கான பாடத்தை நான் கற்பிக்கிறேன். வாழ்க்கையை வாழ தெரியாமல் வாழ பிடிக்காம வாழ்ந்துக்கிட்டு இருக்க என்னுடைய பிள்ளைகளுக்கு வாழ்க்கையை மிக பக்குவமாக சுலபமானதாக கொடுக்க வேண்டியது ஒரு தாயாக என்னுடைய பொறுப்பு தானே. இந்த வராகி அம்மா மேலே நம்பிக்கை வச்சு பொறுமையோடு நீ காத்திருக்கும் போது அதற்கான பாடமும் பலனும் நிச்சயமாக உனக்கு புரிய வரும். செல்வமும் சுபிட்சமும் நிலையில்லாத விஷயங்களாக இருக்கலாம். அதே போலதானே மனிதனின் உடலும் அழிவிற்கும் மரணத்திற்கும் உட்பட்ட நிலையில்லாதது தானே. அதுக்காக இந்த உடலில் நீ எதுவும் அலங்காரம் செய்யாமல் உடலுக்கு எதுவும் உணவு கொடுக்காமல் உடலை பார்த்து கொள்ளாமலா இருக்கிறாய். வாழ்க்கையும் நிலையில்லாதது, மனித உடலும் நிலையில்லாதது. ஆனால் உடலுக்கு செய்யக்கூடிய அக்கறையோடு செய்யக்கூடிய விஷயங்களைப் போல உன் வாழ்க்கையிலும் நீ நிறைய விஷயங்களை அக்கறையோடும் பொறுப்போடும் செய்ய வேண்டிய கட்டாயம் உனக்கு இருக்கு. இம்மை மறுமை மீது பற்று வைத்து உனக்கான வேலைகளை சரியாய் செய்ய பழகு. நீ செய்யக்கூடிய நல்ல செயல்கள் எல்லாம் உனக்கான நன்மைகளையும் புண்ணியத்தையும் பரிசாக தரும்படி உனது செயல்கள் இருக்கட்டும் என் செல்லமே. மனிதனுடைய வாழ்க்கையில் சோதனைகளும் கஷ்டங்களும் இல்லாமல் வாழவே முடியாது. நான் தான் உன்னை சோதிக்கிறேன். நிச்சயமாக அதற்குரிய பதிலையும் முடிவையும் பலனையும் உனக்கு சாதகமாக நீ நினச்சது போல நடத்தி முடிப்பேன். நீ எதிர்பார்க்கிறதையெல்லாம் சரியான சமயத்தில் உனக்கு செய்து முடித்து உன்னை காப்பாற்றுவேன் என் செல்லமே. நீ எதை பற்றியும் பயப்பட வேணாம். நான் ஒரு நொடியில் அனைத்தையும் மாற்றி காட்டதானே இந்த வராகியம்மா நான் இருக்கேன். என்னுடைய அற்புதமும் அதிசயங்களையும் நீ பார்த்தது கிடையாது. ஆனால் இப்போது உன் வாழ்வில் அதுவே அதிர்ஷ்டமாக மாறி அனைத்தையும் நீ உணரும் நேரம் வந்துடுச்சு. உன்னுடைய தேவைகளை பற்றி நீ அதிகமாக யோசிக்க வேண்டாம். சரியான நேரத்தில் அனைத்துமே உன்னை தேடி வரும். அதை உனக்கு எப்படி கொடுக்கணும்னு எனக்கு தெரியும். உன் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடக்கப் போகுது என் செல்லமே. ஏதாவது ஒரு வடிவத்தில் வந்து உன்னை நானே வாழ வைப்பேன் என நம்பி காத்திரு.
உனக்கான சந்தோஷங்களை அதிகப்படுத்தி துக்கங்களை துரத்தி அடித்து இன்பத்தை எதிர்பார்த்ததற்கும் அதிகமாகவே நான் கொடுக்குறேன். நீ எல்லார்கிட்டையும் நல்ல விதமாக நடந்துக்கிற, நல்ல விதமாக பொறுமையாக பேசுகிற, உன் வாழ்க்கையையும் பொறுப்பாக வாழுகிறாய். ஆனால் அதை பார்க்குற மற்றவங்களுக்கு உன் மீது கொண்டிருக்கும் பொறாமை எண்ணம் காரணமாக நீ நடிக்கிறாய் என்று தானே சொல்லுகிறார்கள். நீ அவர்களிடம் அன்போடு பேசக்கூடிய வார்த்தைகளையெல்லாம் புரிந்து கொள்ளாமல் உன்னை அடிமையாக்கி அவங்க நினச்ச காரியத்தை சாதிக்கணும்னு நினைக்கிறாங்க. நீ பொறுமையோடு இருப்பதாலேயே உன்னை பைத்தியமாக்கி விடலாம் என நினைத்து கொண்டிருக்கும் அந்த மனிதர்களை பைத்தியமாக்காமல் நான் விடமாட்டேன் என் செல்லமே. நீ உன் மனசில் பட்டது எதையும் மறைக்க தெரியாமல் ஒழிக்க தெரியாமல் எல்லாருக்கிட்டையும் வெளிப்படையாக இருக்க வெளிப்படையாக பேசுகிற. அதனாலேயே பல பேர் உன்னை வெறுத்து ஒதுக்கும் சூழ்நிலையும் வருகிறதா? கலங்காதே, எல்லாரையும் நம்பியும் விடாதே. உன்னை ஏமாத்துறதுக்கு பல பேர் இங்கே காத்துக்கிட்டு இருக்காங்கன்றதை மட்டும் புரிஞ்சு நடந்துக்கோ. நீ எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவும் உனக்கு சரியாகவும் சாதகமாகவும் இருக்கும்படி இந்த வராகி அம்மா நானும் உனக்கான வேலைகளை செய்கிறேன். நீ தயங்காமல் உன்னுடைய வாழ்க்கையை முன்னேற்றி எடுத்துப்போ. நீ அதற்கான நற்பலன்களை அடைவதற்கு நானும் உனக்கு துணையாக நிற்பேன் என் செல்லமே. கடந்து போன விஷயங்களை நினச்சி கவலைப்படாமல் எல்லாமே சரியாகும்னு நம்பிக்கை வச்சினா எதிர்காலத்தில் எந்த கவலைகளும் துன்பங்களும் உன்னை ஆக்கிரமிக்காத அளவிற்கு உன் வாழ்க்கையில் நான் முன்னேற்றத்தை தருவேன். என் அன்பு பிள்ளையான உன்னுடைய குறிக்கோளும் லட்சியமும் நிறைவேறுவது தானே என்னுடைய விருப்பம். என்னதான் நீ சோதனைகளுக்கு உள்ளாக்கப்பட்டாலும் உன் எதிர்காலத்தை வளமானதாக மாற்ற வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்குதுன்றதை நான் மறக்கவில்லை என் செல்லமே. சூழ்நிலை சரியில்லை, சந்தர்ப்பம் சரியில்லைன்னு நினச்சி மனம் தளர வேண்டாம். உனக்கான புண்ணிய கணக்கு சரியாக இருக்கும்போது நிச்சயமாக நானே வந்து உன்னை காப்பாற்றி உதவி செய்வேன். உன் பிரச்சனைகள் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், அனைத்தையும் கடந்து வரத்தானே நீ பிறந்திருக்கிறாய். கஷ்டங்களை அனுபவித்தாலும் சுகத்தை அனுபவிக்கவில்லையே என நீ வருந்திய காலமெல்லாம் முடிஞ்சு போக போகுது. உன் கர்ம வினையின் பலன்களை முடிச்சு வச்சு உனக்கான புண்ணிய பலன்களை நான் அதிகரிக்கிறேன். நீ எதை பற்றியும் கவலைப்படாமல் உன் வாழ்க்கைக்கான வேலைகளை மட்டும் தெளிவாகவும் தீர்மானமாகவும் செய்ய ஆரம்பி. இனிமே உன் வாழ்க்கை எப்படி இருக்கணுன்றதில் மட்டும் நீ தெளிவான சிந்தனையோடு இரு என் செல்லமே. உனது ஏமாற்றமான சூழ்நிலைகளை மாற்றும் வழிகள் என்ன, நடைமுறை சாத்தியங்களாக உன்னை எப்படி வாழ வைக்கலாம் என அனைத்தையும் இந்த வராகி அம்மா நான் பார்த்துக்கிறேன். நீ பேசும்போது மற்றவர்கள் அதை பற்றி எப்படி புரிஞ்சுப்பாங்கன்னு யோசித்து பேசு. உன் வாழ்க்கையில் இனிமேல் துக்கமே இல்லாத அளவிற்கு சுகத்தை நான் வாரி வழங்குவேன். என் அன்பு பிள்ளையான நீ உன்னுடைய உடலை கோயிலாக வைத்து கொள்ளக்கூடிய அளவிற்கு தூய சிந்தனைகளோடு இருக்க பழகு. இன்று முதல் உன் வாழ்வில் நீ கவனம் செலுத்தி உன் வாழ்க்கைக்கான முன்னேற்ற விஷயங்களில் செயல்படுத்தினால் எல்லாமே இனி நீ ஜெயிக்கும்படியாக நடக்குமேன் செல்லமே. உன் கஷ்டங்களுக்கு முடிவு கட்டத்தானே இந்த வராகி அம்மா உன்னை தேடி வந்திருக்கேன். இனி உன் இஷ்டப்படியே எல்லாமே நடக்கும் என நம்பு. நீயும் நேர்மையோடும் சுறுசுறுப்பான மனசோடும் உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சா உன் வெற்றிக்கான தீர்மானத்தை நான் உருவாக்குவேன் என் செல்லமே. உன்னுடைய எதிர்கால சிந்தனைகள் எல்லாம் உன்னை வாட்டி வதைப்பதால் என்ன பண்ண போகிறோம், பிள்ளைங்க என்ன பண்ண போகிறாங்கன்று உன்னை பற்றியும் உன் குடும்பத்தை பற்றியும் உன் மனசுக்குள்ள வேதனைகள் இருந்து அது உன்னை வாட்டி வதைத்தாலும் கவலைப்படாத. உனக்குள் சிந்தி சிதறி இருக்கும் சிந்தனைகளையெல்லாம் நான் சிந்தித்து சரி செய்து உன்னை கூண்டிலிருந்து விடுபட்ட பறவையாய் இருக்க விடாமல் உன்னை அழகாய் வெளியே பறக்க வச்சு உன் மனசை லேசாக்கி உன் மனதிற்கு மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் கொடுத்து உன் வாழ்வில் உன்னை பிரகாசிக்க வைக்க போகிறேன். நீ என்னை நம்பி வந்து விட்டாயல்லவா, உன்னை காக்க வேண்டியது என்னுடைய கடமை. இனி எல்லாமே உனக்கு நல்லதாக மட்டுமே நடக்கும்.